திருவேற்காட்டில் விளையாட்டு திடலை அழித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக அரசு உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி கிராமத்தில் 13 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய மாந்தோப்பு விளையாட்டு திடலை சீரழித்து அதில் 8 ஏக்கர் பரப்பளவில் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை திருவேற்காடு நகராட்சி தீர்மானித்துள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இதை செயல்படுத்துவதில் நகராட்சி நிர்வாகம் பிடிவாதம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டு திடலுக்கு அருகில் 169 ஏக்கர் பரப்பளவு உள்ள கோலடி ஏரி அமைந்துள்ளது எனவும் திருவேற்காடு நகரத்தின் குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரமாக இந்த ஏரிதான் திகழ்கிறது. இந்த ஏரிக்கு அருகிலேயே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் ஏரி மாசுபடுவதுடன் நிலத்தடி நீரின் தரமும் பாதிக்கப்படும் என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய நிலையில் விளையாட்டு திடல் என்று அறிவித்து அதற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கும் தமிழக அரசு இன்னொரு புறம் விளையாட்டு திடல்களை அழிக்கக்கூடிய விஷயத்தை முரணாகத்தான் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அங்குள்ள விளையாட்டு திடலை கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.